இதற்காக அல்லேலூயா அவர் செய்த உபகாரங்களை சொல்லி வருவதற்காக இயேசப்பா நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் என்னப்பா கொடுக்க முடியும் ஆண்டவரே? நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது, நீர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே எங்ககிட்ட ஒன்றும் இல்லைப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிறத தவிரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி டு காட். சொல்லுங்க ஆண்டவரே நீங்கள் நல்லவர், ஆண்டவரே நீங்கள் நல்லவர், ஆண்டவரே நீங்கள் நல்லவர். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. வி வர்ஷிப் யூ லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே நாங்களுமே துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே நாங்களுமே துதிக்கிறோம். உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாம உயர்த்தப்படட்ட ஆண்டவரே. எல்லா தடைகளும் நீங்கிட்ட ஆண்டவரே. துவக்கத்திலிருந்து முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும், தேவ மகிமை விளங்கட்டும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. இன்றைக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது, இன்றைக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன அற்புதங்கள் தேவையோ, யார் யாருக்கு என்ன நன்மைகள் தேவையோ எல்லாத்தையும் கடவுள் இறங்கி வந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்லப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் வருகிறீர், எங்களோடு இடைபடுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டிருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒரு மகத்தான காரியத்தை நமக்கு செய்ய போகிறார். ஆமென். Jesus came and finished everything for us at the cross. இயேசு வந்தார், சிலுவையில் மரித்தார், எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். ஆமென். ஒரு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும்னா எப்போதும் ஜெயமுள்ள பாடல்களை பாட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஆமென். உன்னை எது பயமுறுத்துதோ, எது உனக்கு தோல்வியா தெரியுதோ, இயேசுவின் நாமத்தில் அவைகளை எல்லாம் நாம் ஜெயிப்போம். ஆமென் ஆமென். God bless you. தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜோயல் வாங்க. இன்னைக்கு விடுதலையோடு நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள், எதிர்பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வேளையில் தேவனை துதிக்கிற நேரம் இது. அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? Thank you Jesus. We bless your name. அப்படி கண்களை மூடி அப்பாவை நோக்கி, அப்பா நீங்கள் எங்கள் நடுவில் வந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லுவோம். இந்த 8ஆம் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் ஒரு கொஞ்சம் நேரம் துதிக்க நம்ம கொடுத்துருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்தி சொல்லுவோம். அப்பா 7 நாட்கள் எங்களை நேர்த்தியாய் நடத்தி 8ஆம் நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து நிற்க கிருபை செய்திருக்கீங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நிற்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. பிரசன்னத்தால் கூடுமே, உங்க பிரசன்னத்தால்
பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரசனத்திற்கு கீழே நாங்கள் வந்திருக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய தூய சித்தத்தை இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவீராக. இந்த 8ஆம் நாளிலே எதற்காக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்வில் நீங்கள் நிறைவேற்றி முடிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்மை அவர் சித்தத்தின்படி நம்ம வழி நடத்த வல்லவர். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? வந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் என்னோடு கூட சேர்ந்து. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி எல்லாரும் சேர்ந்து எளிமையை கை தூக்க துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் எல்லாரும் சேர்ந்து பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாய் எந்த ஜீவன் நீருற்று நீ. பீர்லகாய் என்னை காண்கின்ற தேவன். சந்தோஷமாய் நீலகாய் எந்த ஜீவனிருற்று நீ. சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீ. என்னை காண்கின்ற தேவன். சத்தத்தை உயர்த்தி எந்த ஜீவனிருற்று நீ. இன்னொரு முறை என்னை காண்கின்ற தேவன் நீ. வீர்லகாய் எந்த ஜீவனிருற்று நீ. வண்ணாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வண்ணாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் எல்லாருமே எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. வீலகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் எந்த ஜீவன். இன்னொரு முறை சொல்லுவீங்களா? வீலகாய் என்னை காண்கின்ற தேவன் நீ. வீலகாய் எந்த ஜீவனிருற்று நீ. ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற கட்டுகிற தேவனாய். ஆமா, அப்படிதானா? அன்றைக்கு ஆகாரை வீட்டை விட்டு வெளியில துரத்துன போது ஆகாருக்கு யாருமே இல்லை. சொல்லுங்க, என்ன பண்றது தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. இப்போ ஆகார் ஒரு சிறு பிள்ளைய மாத்திரம் கையில எடுத்துட்டு போறாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். வனாந்தரத்துல என்ன எங்க போறதுன்னு தெரியல. கல்லெறியற தூரத்துல குழந்தைய வச்சுட்டு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை காயப்பட்ட இருதயத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களா? என் தேவன் உங்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். இந்த 8ஆம் நாளிலே அன்றைக்கு ஆகார் தனித்து நின்று கவலையோடு இருந்த போது, கலங்கி நின்ற போது, உடைந்து நின்ற போது கண்ணீரை பார்த்து என் தேவன் தேடி வந்தார். இந்த 8ஆம் நாளிலே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் இருக்கிறது.
உடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. என் தேவனை தேடி வருகிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆகாருடைய கண்ணீரை பார்த்து, அவள் உடைந்திருந்த உள்ளத்தை பார்த்து அவளை தேடி வந்த தேவன் அவருடைய இருதயத்தை கட்ட, அவளுடைய இருதயத்தை ஆற்ற அவர் வந்தார். அந்த நீர் அங்க தண்ணி இல்ல, வாழ்றதுக்கு வழி இல்ல. என் ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். அந்த நீரூற்றுக்கு தான் பீர் லகாயி ரோயி என்று பெயர் வைத்தாள் ஆகார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பீர் லகாயி ரோயி என்றால் என்னை கண்டவரை நான் கண்டேன் அர்த்தம். சொல்லுங்க ஒரு ஆமேன். என் கண்ணீரை கண்டவரை நான் கண்டேன். என் இருதயம் உடைந்து போய் இருக்கிற என் இருதயத்தை பார்த்தவரை நான் கண்டேன். காயப்பட்டு நின்றிருக்கிற என்னை கண்டவரை நான் கண்டேன். என் வாழ்க்கையை மாற்ற போகிறவரை நான் கண்டேன். என் சூழ்நிலையை மாற்ற போகிறவரை நான் கண்டேன் என்று பீர் லகாயி ரோயி என்று பெயர் வைத்தார். ஒருவேளை ஆகாரை போல உடைந்து நின்று கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் உன்னை தொட வல்லவரா இருக்கிறார். அவர் உன்னை தேடி வர வல்லவரா இருக்கிறார். உன் சூழ்நிலைக்குள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால் சொல்லுங்களேன். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம். அன்னைக்கு வனாந்திரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, அங்கமெங்கும் அலைந்து கொண்டிருந்தா. ஆண்டவர் நீருற்றாய் தேடி வந்தா. உனக்கு என்னவாக இருக்கணுமோ இந்த நாள் அவர் உன்னை தேடி வர வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு முடிதயத்தோட அவரை பார்த்து சொல்லுங்களேன். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. இன்னைக்கு எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். சத்தத்தை உயர்த்தி பீர் லகாய் ரோயி எந்த ஜீவ நீரூற்று. சத்தத்தை உயர்த்தி பீர் லகாய் ரோயி. சந்தோஷமாய் காண்கின்ற நீங்க தான் பார்க்கிறவர். பீர் லகாய் ரோயி எந்த ஜீவ நீரூற்று. சொல்லுங்களேன். பீர் லகாய் ரோயி. அவர் உன்னை தேடி வருகிற, உன் காயத்தை ஆற்றுகிற, உன் வேதனை போக்குற, உன் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறபடியா மாலை வேளை முடிவுரையை தொடர் உயர்த்துவாயா. புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தீ, சுதந்திரவாளியாய். சந்தோஷமாய் வாக்குதத்தம் நீ சொன்னதை நிறைவேற்றி, நீ வாக்குதத்தம் செய்தி, நீ சொன்னதை நிறைவேற்றி. இன்னொரு முறை சொல்லுங்களேன். வாக்குதத்தம் செய்தி, நீ சொன்னதை நிறைவேற்றி. இந்த மாலை வேளை வாக்குதத்தம் முடிவுரையற்றோடு சொன்னதை நம்பிக்கையோடு சொல்லுவோமா? வாக்குதத்தம் செய்தி, நீ சொன்னதை நிறைவே. யார் தெரியுமா அவரு? பீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன். சத்தத்தை உயர்த்தி பீர் லகாய் ரோயி எந்த ஜீவ நீரூற்று. பீர் லகாய் ரோயி என்னை காண்கிறவரே. பீர் லகாய் ரோயி எந்த ஜீவ நீரூற்று. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓரே மேனே நஹலதிரே ஹென்செனே மேரே யாந்தோரபம். சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகார் நேரடியான சுதந்திர வழி கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவள் புறஜாதியா இருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவள் அந்நியனா இருந்தா, அவள் ஃபாரினரா இருந்தா. ஒரு ஆமென். ஆனா அப்பா வந்தாரு. அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இந்த இஸ்மவேலை நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே, நான் என்ன பண்றது வனாந்தரத்துல இல்ல, நீ இருக்கிற இடத்தை உனக்கு சுதந்திரமாய் நான் கொடுக்க போறேன். சொல்லுங்க ஒரு ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பிள்ளை மூலமாய் ஜாதிகள், ஓ ஹல்லேலூயா, 12 ஜாதிகளை என் ஆண்டவர் உருவாக்கினார்.
ஆகாருக்கு என்ன வாக்கு பண்ணாரோ, அன்றைக்கு உடைந்து போய் உட்கார்ந்திருந்த ஆகாருக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆகார் அந்நிய ஸ்திரீ, ஆனா நீயும் நானும் நேரடியா அவருக்கு சுதந்திரவாளியா கரங்களை தட்டி ஒரு ஆமென். எப்பொழுது அவரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அவர் ரத்தத்தால நம்மை வாங்கி இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நேரடி சுதந்திரவாளியா இருக்கிறோம். நமக்கு தேவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் பெரியது, அதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். புறஜாதியே ஆண்டவர் தேடி வந்திருப்பார்னா உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாருங்க. உனக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றி முடிக்க மாட்டாரா? நீ எங்க உடைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாலும், எந்த இடத்துல கலங்கி நின்றுட்டு இருந்தாலும், என் சூழ்நிலை எப்படி ஆகுமோ என்று ஒருவேளை உடைந்து போன உள்ளத்தோடு வந்திருந்தாலும், இன்றைக்கு என் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்கிறது தான் உண்மை. அன்றைக்கு ஆகாரை தேடி வந்தார். ஆபிரகாமுக்கு தெரியாது, சாராளுக்கு தெரியாது ஆகாருடைய நிலைமையை நாண்டுபடி மாற்ற போறாருன்னு. ஒருவேளை உனக்கு தெரியுதோ தெரியலையோ, அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறார். என்றைக்கு உடைந்து போயிருக்கிற உன் உள்ளத்தை தேடி, உன் வாழ்க்கையை தேடி, குடும்பத்தை தேடி, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடி. ஒரே வேணாம்பா சொல்லுங்களேன். ஓ புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டி. எத்தனை பேர் நம்பிக்கையோட ஓ புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்று. நீ என்ன சொன்னாரோ ஓ வாக்கு தத்தம், இன்னும் சத்தம் உயரட்டும், நிறைவேற்றுவாரா? நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினீர். சொல்லுவோமா? ஓ புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். புறஜாதி என்னை தேடி வந்தி சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றினீர். சொல்லுங்களேன், ஓ பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோயி என்ற ஜீவனீரோத்து. ஓ பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீலகாய் ரோயி என்ற ஜீவனீ. கடைசியா ஒரு முறை, பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. அப்பா ஓ பீலகாய் ரோயி என்ற ஜீவனீரோத்து நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று அன்றைக்கு உடைந்து போயிருந்த, காயப்பட்டு இருந்த ஆகாரையின் தேவன் அன்றைக்கு கட்டினார். அன்றைக்கு ஆகாருடைய காயத்தை ஆற்றினார், அந்த வேதனையை நீக்கினார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். 8ஆம் நாளிலே உங்க காயத்தை ஆற்ற அவர் வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழு இருதயத்தோடு காயத்தை கட்டுகிற உன்னுடைய பலவீனங்களை, உன் சுகவீனங்களை, உனக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நீங்க வந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு. அப்பா எங்க நடுவில் நீங்க வந்திருக்கீங்க. இன்றைக்கு என் கண்ணீர் மாற போகிறது, என் உடைந்து போன உள்ளத்தை நீங்க கட்ட போகிறீங்க. யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனோ
என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. சொல்லுங்களேன். என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கைகளை உயர்த்தி. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. நம்பிக்கையோடு உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம். ஓ என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நிற்காது. என் பலத்தினால் சொல்லுங்களேன் இன்னைக்கு. அப்பா, என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியானவரால் எல்லாம் ஆகும் என்று. ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுதே. உங்க பிரசன்னத்தால். கைகளை உயர்த்தி. சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்று. நீங்க இல்லைன்னா என்னை தள்ளாமல். ஓ நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல்லாரும். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உயிரே உறவே நீங்க வாங்கப்பா. என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே எங்க நடுவில் வந்த தயவுக்காக நன்றி. என்னை ஆளுகை செய்யுமே. கைகளை உயர்த்தி. உயிரே உறவே வாருமே. என்னை ஆளுகை செய்யுமே. உயிரே உறவே வாருமே. இயேசுவே ஆளுகை செய்யுமே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். இன்னொரு முறை. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை.
அப்பா என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கரங்களை தட்டி அன்றைக்கு ஆகாரை தள்ளிவிட்ட வேளையில், தொலைச்சி விட்ட வேளையில் என் ஆண்டவர் ஆகாரை சேர்த்து கொண்டார். ஆகாரை சேர்த்து கொண்ட தேவன் ஆகாரை உயர்த்தி வைத்தார், பலுகி பெருக செய்தார். இன்றைக்கு உடைந்து போன, காயப்பட்ட, பலவீனப்பட்ட இருதயத்தோடு நீ வந்திருக்கிறாயா? என் தேவன் இன்றைக்கு அவர் உன்னை சேர்த்துக் கொண்டு உன்னை உயர்த்தி வைக்க வல்லவராய், உன்னை மீண்டும் கட்ட வல்லவராய், உன்னை பலப்படுத்த வல்லவராய், உன்னை தைரியப்படுத்த வல்லவராய், எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி வைக்க வல்லவராய். இந்த மாலை முழு இருதயத்தோடு அப்பா என்னை மீண்டும் கட்ட, அப்பா என்னை தூக்கி நிறுத்த நீர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன். முழு இருதயத்தோடு பார்த்து கடைசியா யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. நம்பிக்கையோட யெகோவா ஓசேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் சொல்லுங்கள வாயில ஓ என்னை தள்ளாமல். ஆமாப்பா, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. Thank you daddy, we love you. கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உட்காருவோம். Glory to God. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் உங்களை யாவரையும் நான் மீண்டும் ஒரு விஷயம் வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் பாரத்தோடு ஜெபியுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென். ரைட், சரி, நேரம் நமக்கு போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு 8வது நாள். எல்லோரும் சொல்லுங்கள் 8th டே. ஸோ 8வது இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. ஆமென். ஸோ 8th பிளேஸ்க்கு பேர் வந்து ரெபிதீம். எல்லோரும் சொல்லுங்கள் ரெபிதீம். ஆமாம், நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? சத்தமாக சொல்லுங்கள். நம்ம எங்கே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம்? அவர் ஜேர்னி டு கானான். கானானுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு இடமா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்டே பண்ண இடங்களை நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி 8வது இடத்துக்கு வந்திருக்கோம். 8வது இடத்துக்கு பேர் வந்து ரெபிதீம். ரெபிதீம் சொல்லுங்கள். ரெபிதீம். சத்தமாக சொல்லுங்கள். ரெபிதீம். இது யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம பிற்பாடு தியானிப்போம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த கிளிப்பிங்ஸ் போகும். இந்த ரெபிதீமில் நடந்ததை மட்டும் பாருங்கள். ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் கர்த்தருக்கு சித்தமான கடைசியில் நான் போடுறேன், டைம் இருந்தால். இந்த மிராக்கிளை மட்டும் பாருங்கள், இந்த அற்புதம் மட்டும் பாருங்கள். கன்மலையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஆறுபோல் ஓடுகிற அளவுக்கு தேவன் அந்த தண்ணீரை கொடுத்தார். ஆமீன் சொல்லமா? ஆமாம். ஸோ அதை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
before you by the rock at Horeb. இல்ல இன்னும் முன்னாடியே வரணும். And water will come out of it for the people to மோசே drink. இந்த கன்மலையை So Moses did this in the sight of the elders. தன்னிடத்தில் இருக்கிற அந்த கோலை கொண்டு அடிக்கிறார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்து போயிருக்கலாமே நீங்க. 24 நீங்க 58 போயிட்டீங்களே. அங்கே வா Traveling பரவாயில்ல. from place to place as சரி. the Lord commanded. They camped at Rephidim, but there was no water for the people to drink. ஜனங்கள் So they quarreled with Moses and said, "Give us water to drink." எங்களுக்கு தண்ணீர் Moses வேண்டும் என்று replied, சொல்லி அந்த "Why do you ரெவிதியமிலே quarrel with me? Why வாக்குவாதம் do you put the பண்ணுகிறார்கள். Lord to the test?" But the people were இஸ்ரவேல் thirsty for ஜனங்கள் water, ஒவ்வொரு இடத்திலும் ஒரு and they கஷ்டம் grumbled வரும்பொழுது against Moses. They said, "Why did மோசேக்கு you bring us விரோதமாய் up out of Egypt to make us and our இந்த children இடத்துல and இன்னும் கொஞ்சம் livestock ஆர்ஷா கல் die of எடுத்து அவரை thirst?" அடிக்க பார்க்கிறார்கள். அப்ப மோசே Then Moses cried out to the Lord, ஆண்டவர் கிட்ட போய் "What ஜெபம் am I to do பண்றாரு. with these people? They are almost ready to கர்த்தரை stone நோக்கி me." கூப்பிடும் போது கர்த்தர் The அவர் Lord சொல்றாரு, answered Moses, என் "Go out தலையிலேயே in அந்த front of ஜனங்களை them. கட்டினீங்க ஆண்டவரே. Take with you some of the elders அப்ப of ஆண்டவர் Israel, சொல்றாரு, நீ கொஞ்சம் taking your சில hand, மூப்பர்களை உன் கூட கூப்பிட்டுக்கோ, the staff கையில with which அந்த you struck கோலை the எடுத்துக்கோ, Nile, and go." அந்த கண்மலை அந்த கற்பாறை இருக்கிற இடத்துக்கு போ, நான் அங்கே அந்த கண்மலை மேல நிற்பேன், அந்த கோலால் அந்த கண்மலையை வந்து அடி, I மூப்பர்களுக்கு will முன்பாக stand there before சாட்சியாக you by the rock at Horeb, நான் தண்ணீரை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். strike the rock, ஆ, அந்த கண்மலையை அந்த and water கற்பாறை will அடிக்கிற come out of it for the people to drink. ஆக்சுவலா தண்ணி அதுல கொஞ்சமா வர்ற மாதிரி So Moses காட்டுறாங்க. did this in the ஆனா sight of உண்மை the என்னன்னா elders of Israel. ஆறு போல் வெள்ளம் போல் அந்த நதி புறப்பட்டு வந்ததாக எழுதியிருக்கிறது சங்கீதத்துல. கண்மலையை அடிக்கும் பொழுது அந்த கற்பாறை உடைந்து அதிலிருந்து ஏராளமான தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் அவர்கள் அங்கிருந்து புறப்படுகிற வரை குடிக்கக்கூடிய They entered the நிறைய desert of தண்ணியை Sinai, கர்த்தர் கொடுத்தார். and Israel இது அந்த camped there in the மூப்பர்களுக்கு desert முன்னாலே கர்த்தர் அந்த in அற்புதத்தை front of the செய்தார். mountain. On the morning of the third day, there was thunder and lightning போதும் with a போதும், thick cloud over the இது mountain. அடுத்த அற்புதத்துக்கு போதும். ரைட், And a very சரி, இது நாளைக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வெளிச்சு போதுமா? ரைட், சரி, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பழைய நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த மோசஸினுடைய ஃபில்மில் இருந்து ஒரு சின்ன பீட்டை அதில் இருந்து அதை எடுத்து போடுறோம், அவ்வளோதான். தனியாக எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சால் சரி தான், சரிங்களா? ரைட், எடுத்துக்கோங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. எத்தனாவது இடம் மறக்காதீங்க, 8வது இடம் இது. ஆமென். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போய்ங்கிறவங்கள எப்படியாவது 40வது நாள் கொண்டு போய் எங்கே சேர்த்துடலான்னு. ஆமாம், உங்களை கானானில் கொண்டு போய் சேர்க்கணும் அன்னைக்கு. ஆமென். நீங்கள் விரும்பின அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். நான் அதுதான் என்னுடைய ஆசை. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா அற்புதங்களும் கிடைக்கணும், அதை விட பெரிய காரியங்களும் உங்களுக்கு நடக்கணும். ஆமென், ஆமென். ஆமாம், நீங்கள் ஒரு விடுதலை பெற்று இந்த 40 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு மேன்மையான ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும். ஆமென். ஸோ அதுக்காக தான் ஸ்டெப்பாக உங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கோம், சரிங்களா? சரி, ரைட், சரி. 8வது இடம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. யாத்திராம் 17ஆம் அதிகாரம். ஸோ அவங்க அந்த மன்னாவை நல்ல திருப்தியாக சாப்பிட்டாங்க இல்லையா? என்ன மாதிரி சாப்பாடு? தூதர்களின் அப்பத்தை கர்த்தர் கொடுத்தார், வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார், சரிங்களா? அதை புசிக்க பைபிள் சொல்லுது அவங்களுக்கு எந்த பலவீனமும் வர்றதில்லை, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், சைடு எஃபெக்டே கிடையாது. உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. தினந்தோறும் நீங்கள் உண்மையிலேயே தினந்தோறும் திருவிருந்தில் நீங்கள் பங்கு கொண்டால் உங்கள் சரீரத்தில் எந்த சைடு எஃபெக்டும் வராது. நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்கிறேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். இஃப் யூ ஆர் சிக், நீங்கள் பலவீனமாக இருந்தால், சிக்காக இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் டெய்லி வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ வாரத்துக்கு ஒரு தரம் உங்கள் பாஸ்டர் கிட்ட ப்ளஸ் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆமென், அந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு போங்க. தினந்தோறும் நீங்கள் அதை சின்சியராக முழங்கால் படிக்கிட்டு காலையில் எழுந்து முதல் வேலையாக அதை செய்யுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தை நான் புசிக்கிறேன், உங்களுடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன், எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தினந்தோறும் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப சீக்கிரமாக கர்த்தர் உங்களுக்கு ரெக்கவரியை கொடுப்பா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையே சொல்லலாம். ஆமென். நிறைய அற்புதங்கள் இப்படி நடந்திருக்குது அன்பானவர்களே. எத்தனையோ முயற்சிகளை எடுத்துருக்கிறாங்க, ஒர்க் அவுட் ஆகலை, ஜெபம் பண்ணாங்க, ஃபாஸ்டிங் போட்டாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, பல பாஸ்டர்கிட்ட போயிருக்கிறாங்க ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. ஆனால் கடைசியில் இந்த மெத்தடை ஒருத்தர் சொல்லி கொடுத்தார் ஒரு சபையில். அவங்க சின்சியராக அதை பண்ணாங்க. 30 days கர்த்தர் சுகமாக்கினான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், there is power. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அதில் இருக்கிறது என்பார்களே. சரி, ரைட், விஷயத்துக்கு வருவோம். அந்த அப்பம் அவ்வளோ மேன்மையானது. பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் அதனுடைய வேல்யூ ரொம்ப பெருசு. ஏதோ நாங்கள் கடைசியில் அவசர அவசரமாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உள்ளபடியே பாரத்தோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதை. ஆமென். ரொம்ப பாரத்தோடு கொடுக்குறேன். அப்படியாகிலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த 40 days நீங்கள் இந்த உட்கொள்கிற இந்த திருவனத்தின் மூலமாக தேவன், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக, சரீரத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா இயேசுநாதர் சிலுவையில் மறைச்சதுக்கு அர்த்தமே கிடையாது என்பானவர்களை நான் சொல்கிறேன். இயேசுவனுடைய அந்த விழாவில் இருந்து சிந்தின அந்த ரத்தத்தின் ஒரு சொட்டு அந்த அந்த 100க்கு அதிபதி மேலே பட்டது. குத்துனா இல்லையா இயேசுநாதர் விழாவில், அப்போ ரத்தமும் தண்ணீரும் அதிலிருந்து புறப்பட்டு வந்தது. அதில் ஒரு சொட்டு அந்த குத்துனவன் மேலே விழுந்தது அன்பானவர்களே. அந்த ஒரு சொட்டு ரத்தம் அப்படியே அவனுடைய லைஃப்பை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை மாற்றிடுச்சு அன்பான. அங்கேயே முழங்கால் படிட்டு, இயேசுவே நீ மெய்யான தேவகுமாரன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாய் ஊழியக்காரனாய் மாறினான். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஒரு சொட்டு இயேசுவின் ரத்தம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுமானால், இன்னைக்கு நான் சொல்றேன், தினந்தோறும் நீங்கள் அப்பம் புசிக்கிறீர்கள், அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சரியா? சரி, அந்த அப்பத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவருடைய ரத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புசிச்சாங்க. ஆனால் என்ன அவங்க பிரச்சனைன்னா, அது கூட போர் அடிச்சு போச்சுங்க அவங்களுக்கு. அதுதான், அந்த அப்பம் கூட அவங்களுக்கு சில நேரத்தில் என்ன ஆகி போச்சு, போர் அடிச்சு போச்சு. ரைட். இப்போ விஷயத்துக்கு வரேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிளம்பி சந்தோஷமாக வராங்க. பரவாயில்லடா, டெய்லி நமக்கு வேலை இல்லாத சாப்பாடு, சமைக்க வேண்டியதில்லை, இப்போ ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நல்ல சுகமாக தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, காலையில் வெடிகாலம் எழுந்து பண்ண வாசலில் கிடக்கும் தேவனுடைய மன்னா. அழகாக பொறிக்கி எடுத்தும் போய் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. சமைக்கிறது இல்லை, சுட்டு சாப்பிட்ருவாங்க, அவ்வளோதான். ஈஸியாக பொழப்பு போயின்னு இருந்தது அவங்களுக்கு. அது சாப்பிட்டீங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சைடில் ஏதோ ஒரு எதனா இருந்தால் தானே நமக்கு சாப்பாடு இறங்குதே. ஆனால் மன்னாவை சாப்பிடும்போது அதுக்கு சைடில் ஒன்றும் தேவையில்லை. தேனிட்ட பணியாரம் போல இருந்ததான். அவன் ஹனி வேஃபர்ஸ் மாதிரி. ஒரு தேனில் பணியாரம் பண்ணால் எப்படி இருக்கும்? வெள்ளத்தில் பணியாரம் பண்ணாவே சூப்பராக இருக்குல்ல, தேனில் பணியாரம் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு. அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிடும் பாருங்க. நீங்கள் பண்ணுற பணியாரத்தை கடிக்கணும். ஒரு நாள் தெரியாமல் ஒருத்தர் ஒரு பணியாரம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்படி ஓய்யோ பல்லே போயிடுற மாதிரி பணியாரம். அவ்வளோ மாதிரி கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்னம்மா நீங்கள் தான் சொல்லுங்கள், அது சாப்பிட்டா இருக்குமா இல்லை ஓட்ட வடை மாதிரி இருக்குமா? ஓட்ட வடையோட கட்சியில் போல இந்த பணியாரத்தை கடிக்க முடியல. சில நேரத்தில் நமக்கு அப்படி வருது. ஆனால் தேவன் அவர்களை கொடுத்த அந்த மன்னா வாயில் போட்டால் கரைந்து போனதுன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. அவ்வளோ சாஃப்டாக பரலோகத்தில் நல்லா தயார் பண்ணி தேவன் தினந்தோறும் காலையில், இங்கே பாருங்கள், தரையில் வெறும் தரையில் அனுப்பினா கூட அது மண்ணு பட்டுறன்னுட்டு பனி பெய்ய பண்ணி அந்த பனி மேலே அந்த மண்ணா வந்து விழற மாதிரி வச்சு, ஓ தேவன் எவ்வளோ நல்லவர். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு கேரியர், அது தரையில் விழாமல் மேலேயே விழறதுக்கு ஒரு கேரியர். காலையில் எழுந்த உடனே அவங்க அந்த அப்பத்தின் முகத்தில் தரிசிக்கிறாங்க. அவ்வளோ வேல்யூ அதில் இருந்தது. அவங்களுக்கு 40 வருஷம் உடம்புல ஒன்றுமே வரல, ஒரு பலவீனமும் வரல, ஒரு வலியும் வரல, ஒரு நோயும் வரல. தேவர் ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், அந்த 40 days சின்சியராக நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்களேன் பானவர்களே. 40வது நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள், எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருப்பீங்க உங்கள் லைஃப். ஆமென். ரைட். அந்த சந்தோஷத்தோடவே ரெவிதீமுக்கு வர்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்பார்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஜாப்னா, 25 லட்சம் பேரை ஒரு ஆள் மேய்ச்சி ஓட்டின்னு வர்றாருன்னா கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனைகள் இல்லை என்பாங்க. இதுக்கு நடுவில் 1000 பிரச்சனை. அவன் இங்கே போயிட்டான், இவன் இங்கே இதை பண்ணிட்டான், அங்கே அதை திருடிட்டான், அந்த வீட்டில் பிரச்சனை, இந்த வீட்டில் பிரச்சனை. ஐயோ மோசே மனுஷனா ஒரு தெய்வ பிறவிடா சாமி, நம்மளாலாம் முடியாது, அப்படியே பொறுமையாக இருக்க முடியாது. பைபிள் சொல்லுது, பூமியிலேயே சாந்த குணமுள்ளவனாய் மோசேயர் தான். அவனையே டென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்க. நம்ம
கானானுக்கே போக முடியாமல் பண்ணிட்டாங்களே, அவனையே கோவப்பட வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஆளுங்க. சரி, ரைட்டு. இங்கே இவர்கள் புறப்பட்டு அடுத்த இடத்துக்கு ஸ்டாப்புக்கு போகிறாங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீம் என்றால் ரெஸ்டிங் பிளேஸ். ரெஸ்டிங் பிளேஸ் எப்படி சொல்றது? இளைப்பாறுதல் உள்ள இடங்கள். ரெஸ்டிங் பிளேஸ். ரெவிதீம் என்றால் ரெஸ்டிங் பிளேஸ், இளைப்பாறுதல் தருகிற இடம். அது ஒரு நல்ல இடம் அன்பானவர்களே. அதாவது நல்ல ஃபெர்டைலாக இருந்த ஒரு இடம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நல்ல மரங்கள் பழங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. அவங்க போன நேரத்தில் அங்கே என்ன இல்லை? தண்ணி இல்லை. வாழ்க்கை என்பது நிறைவும் குறைவும் நிறைந்தது தான் வாழ்க்கை. சரிங்களா? பின்னால் இருக்கிற ஐயாங்க சொல்லுங்க, சரிதானே நான் சொல்றது? ஆமே. நிறைவும் குறைவும் நிறைந்தது தான் வாழ்க்கை. ஒரு மாப்பிள்ளை பார்க்கவோ பொண்ணு பார்க்கவோ ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பான் நம்மாள். இதெல்லாம் இருந்தால் ஓகே சொல்லலான்ட்டு. ஏ ஃபார் ஏஜ், வயசு பொறுத்தும் கரெக்டாக தான் பார்ப்பான். பி ஃபார் பியூட்டி, நம்ம எதிர்பார்க்குற அழகு பர்சனாலிட்டி இருக்கா பார்ப்பா. கலர்லாம் ஓகே ரைட்பா. சி ஃபார் கேஸ்ட், ஜாதி பொறுத்துங்க தான் பார்ப்பா. நம்ம ஜாதி தானே பார்ப்பா. அப்போ தான் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கும். டி ஃபார் டவுரி, நம்ம எதிர்பார்க்குற டவுரி ஏதோ கார் கூட. இப்போ எல்லாம் பைக் யார் கேட்குறாங்க? எல்லாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக கார் கேட்குறாங்க. இது பல்லம் டவுரி, டி ஃபார் டவுரி. அதையும் தாண்டி ஒருத்தன் கேட்டாங்க, வீடு கேட்டாங்க. ஒருத்தன் யாருன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே யாரான இந்த மாட்டிக்கு போகிறீங்க வம்பு? மெட்ராஸில் ஒரு வீடு வேறு. ஒருத்தன் வீட எங்கே இதோ காலப்போக்கிலையும் என்னெல்லாம் கேட்பானோ தெரியல. வானம் தேவை, சந்திரன் தேவை, கடல் தேவை, சூரியன் தேவைன்னு கேட்பானோ என்னவோ. ஸோ வாழ்க்கையில் இப்படி டிமாண்ட்ஸ் நிறைய வைக்கணும் பாருங்களேன் லைஃப்பில். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய தேவன் நமக்கு எதை கொடுக்குறாரோ, எதை வாய்க்க பண்ணுகிறாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கைகளை பற்றி சத்தமாக ஒரு அல்லையே சொல்லமா. இங்கிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு ரெவிதீமுக்கு போனார்கள். ரெவிதீம் என்றால் ரெஸ்டிங் பிளேஸ். தேவன் இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம ஒரே டென்ஷன், என்ன ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே மண்டை பிச்சுன்னு போது, ஒரே ஒன்றும் முடியல. பசங்களை கேளுங்க, படிப்பு ஜாஸ்தி படிக்க முடியல, டென்ஷன் போகுது. எப்போதாவது முழங்கால் படிக்கிட்ட, ஆண்டவரே இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் தான் எங்களுக்கு ஆண்டவரே ஞானம் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் நிதானமாக ரெஸ்ட்ஃபுல்லாக இதை படித்து ஆண்டவரே நான் இந்த எல்லாத்தையும் சப்ஜெக்டில் நல்லா படிக்கணும் ஆண்டவரே. எப்பாவது ஜெபம் பண்ணிங்களா நீங்கள்? மண்டையை பிச்சுக்கிட்டு படிக்கிறாங்க. நான் கேட்டேன், நாங்கள் மண்டை பிச்சுன்னு போதுங்க இந்த சப்ஜெக்டை அப்படிங்கிறீங்க. மண்டையே பிச்சுக்க வேணாங்க. நான் சொல்கிறேன், கூலாக படிங்க, தேவன் உங்களுக்கு ரெஸ்ட்டை கொடுப்பார். ஆமாம். ரெஸ்ட்ஃபுல் லைஃப் இருக்கணும், ரெஸ்ட்ஃபுல் மைண்ட் இருக்கணும், இந்த பீஸ்ஃபுல் ஹார்ட் இருக்கணும். அதுதான் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் அன்பானங்களே. என்ன சுற்றி நடக்கட்டும், அது என்னை சுற்றி நடக்கலாம், ஆனால் அது என்னை அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? என்னை சுற்றி 1000 நடக்கலாம் அன்பானவர்களே, அது என்னை அணுகாது. ஆமென். உனக்கு முன்னால் கூட நடக்கலாம் அன்பானவர்களே, ஆனால் உன்னை அது அணுகாது. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். உனக்கு மேலே இருக்கிறார், உனக்கு கீழே இருக்கிறார், உனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறார், உன் இடது பக்கத்தில் இருக்கிறார், உன்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். தாவீது சொல்றான், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. He is always with you. He is covering. அவரை உன்னை மூடிக்கொண்டிருக்கிறார் என்பார்களே. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, என்னை சுற்றிலும் இருக்கிறார். நான் சுற்ற வேண்டியதில்லை, அவர் என்னை சுற்றி இருக்கிறார். ஆமென். சரி, இங்கே ரெவிதீமில் வந்த உடனே ஜனங்க ஏகப்பட்ட ஜனங்க இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் தண்ணி டிமாண்ட் ஆகிடுச்சு. 25 லட்சம் பேர் குடிச்சே ஏரி தண்ணி கூட காலி ஆகிடுது இல்லையா? தண்ணி இல்லை, அங்கே காலி ஆகிடுச்சு. எல்லாம் இது வழக்கமாக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இவங்க மோசைக்கு விருந்தம் முறுமுறுத்தாங்க, வாதாடினாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வேற வாதாடுறாங்க, சண்டை போடுறாங்க, சோதிக்கிறாங்க. இதை தாண்டி கல்லும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க ரெடியாக மோசையை அடிக்கிறதுக்கு. அவன் பிரச்சனை இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு லைஃப். அவன் லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க. பாவம், அவன் ஒய்ஃபும் பசங்களும் எங்கே இருக்கிறாங்கன்னு அட்ரஸ் தெரியல. இந்த பிரச்சனைங்க தான் பைபிளில் எழுதியிருக்குதே ஒழிய எங்கேயோ ஒரு இடத்துல மோசையனுடைய பசங்க அவன் ஒய்ஃபை பற்றி எங்கேயோ ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கு.
இல்லையா? அவ்வளோ அவனுடைய வேலை அந்த மாதிரி அவன் தன்னை அர்ப்பணித்து கொண்டான். சரி, இப்போது ரெவினியூமில் வந்த உடனே நான் சொன்ன அது ரெஸ்டிங் பிளேஸ்ன்னு சொன்னேன். உண்மையாகவே அது தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறார். சொல்கிறாரா இல்லையா? 11:28 மத்தியில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஸோ தேவன் உனக்கு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீ அரிபரியாக டென்ஷனாக இருக்கிறதெல்லாம் அவர் கொடுத்தது இல்லை, அது நீங்களாக உருவாக்கிறது. ஆமென். ஸோ பி ரெஸ்ட், பி பீஸ்ஃபுல், மிச்ச தேவன் பார்த்துக்கொள்வார். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அங்கேருந்து ஜனங்கள் மோசே கிட்ட முறுமுறுத்த உடனே மோசே வழக்கம் போல் இயேசுநாதர்கிட்ட போனார். அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் முதல்லே சொன்னேன், நான் இந்த ஜனங்களை என் தலையில் எதுக்கு கட்டினேன், என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு கர்த்தர் இடத்துல முறையிடுறான். அப்போ கர்த்தர் ஒரு க்ளூ கொடுத்தாரு. 5 வசனம் 6 வசனம் அதில் இருக்குது. என்னென்னா, நீ என்ன பண்ணுற, மூப்பர்களில் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு உன் கையில் இருக்கிற அந்த கோலை எடுத்துக்கிட்டு, சரியா, உனக்கு எனக்கு முன்னே போய் அங்கே ஒரு கண்மலை இருக்கும், அது மேலே நான் நிற்கிறேன். ஆமாம், நான் உனக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ வில் கோ அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் யூ. நான் உனக்கு முன்னாடி போய் உனக்கு நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, உன் தேவன் உனக்கு முன்னாலே போய் உனக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உங்களை அனுப்பிட்டு வேடிக்கை பார்க்குறவர்கள, நீ போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு முன்னால் அங்கே போயிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் உன்னை அனுப்புவார், ஆனால் நீ போகிறதற்கு முன்னால் தேவன் போய் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தைரியமாக கர்த்தர் உன்னை போகணும்னு சொல்கிற இடத்துக்கு நீங்கள் தைரியமாக போங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி தேவன் போய் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஸோ அப்படி தான் நடந்தது. நான் முன்னாடி போகிறேன் ஆண்டவர், நீ வா, மூப்பரில் கூட்டிகிட்டு வா, கோல் எடுத்துக்கிட்டு வா, செங்கடலை பிளந்தி அந்த கோலை மறக்காமல் எடுத்துன்னு வான்றார் ஆண்டவர். ஆமென். நான் விசுவாசிக்க அந்த கோல் என்றால் தேவனுடைய வசனம். சொல்லுங்கள், தேவனுடைய வசனம். நீ எங்கே போனாலும் கர்த்தருடைய வசனத்தோடு போங்க அன்பானவர்கள். வேத வசனத்தோடு நீங்கள் போங்க, வேத வசனத்தை நீங்கள் வாசிங்க, வேத வசனத்தை நீங்கள் பேசுங்க, அந்த வசனத்தை நீங்கள் ஜெபிங்க. தேவன் உனக்கு அற்புதங்களை செய்வார். You will supply through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலம் கர்த்தர் உன் தேவைகளை சந்திப்பார். ஆமென். ஆமாம், பிரதானமாய் கர்த்தர் பயன்படுத்துறது அவருடைய வார்த்தை தான். சரி, இப்போ ஆண்டவர் சொல்ல, நான் முன்னாடி போகிறேன்றார் ஆண்டவர். முன்னாலே போய் அந்த கண்மலை மேலே நான் நிற்கிறேன்றார் ஆண்டவர். நீ வந்து என்ன பண்ணுறேன்னா, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி அந்த கண்மலை என்ன பண்ணேன், அடி அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஸோ மோசே அப்படியே செய்தான். எல்லாம் சொல்லுங்கள், மோசே அப்படியே செய்தான். நிறைய விஷயங்கள் நம்ப முடியாதவைகளை கடவுள் சொல்கிறாரு, அதை அவன் நம்பினான், அதற்கு கீழ்ப்படிந்தான். எல்லாரும் சொல்லுங்கள், நம்பினான், கீழ்ப்படிந்தான். ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க வேண்டுமானால் இந்த 2 விஷயத்தை நீங்கள் செய்யணும். ஒன்று நம்பணும், இன்னொன்று கீழ்ப்படியணும். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவன் நம்பினான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ஆமென். ஸோ தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட எங்கேயோ ஒரு கோளாறு இருக்குது. இன்னும் நீங்கள் கேட்டது ஏன் கிடைக்கலன்னா, நீங்கள் ஒன்று நம்பவில்லை அல்லது கீழ்ப்படியவில்லை. சில பேர் நம்புவாங்க ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. சில பேர் கீழ்ப்படிவாங்க, நம்ப மாட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்முடைய லைஃப் வந்து ஜிக்ஜாக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்கள், நம்ப வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நாகமான் சுகமாகறதுக்காக இஸ்ரவேலுக்கு வந்தான், சமாரியாவுக்கு வந்தான். அவன் ஒரு பந்தா பாத்தி, அவன் ஆள் குஷ்டரோகி, அவனுக்கு ஒரு அற்புதம் வேணும். ஆனால் வரும்போது பந்தா எத்தனை குதிரையில் வரான் பாருங்க. அவன் ரொம்ப பந்தா. அவன் அங்கேருந்து என்னென்னவோ எடுத்துன்னு வர்றான். அவன் கிஃப்டெல்லாம் வேறு எடுத்துன்னு வர்றான், ட்ரெஸ்ஸு, பொண்ணு, பொருள், இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு பந்தாவாக சமாரியாவுக்கும் வர்றான். அவன் வரும்போது ராஜா வீட்டுக்கு போகணும்னு அவன் எதிர்பார்த்தான். அவன் ராஜா வீட்டில் போய் ராஜா வந்து நம்மளை நல்லா கவனித்து தடபுடலாம் சுகமாக்கி அனுப்புவாங்கன்னு அவன் எதிர்பார்த்தான் பாருங்களேன். ஆனால் ராஜா இந்த நியூஸு கேட்டவுடனே அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஓன்னு அழறான். அவன், நான் என்ன கடவுளா, என்கிட்ட எதுக்கடா குஷ்டரோகி வர்றான், என்னால் எப்படிடா சுகமாக்க முடியும், ஓன்னு அழறான். இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், சண்டை போடுறதுக்கு, என்கிட்ட யுத்தம் பண்ணுறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறான்னு சொல்லி ராஜா அழறாங்க. உங்களுக்கு புரியுதா? தேசத்து ராஜாவே அழுகிற நாட்கள் இருக்கலாம் அன்பானுகளே. ஆனால் தேவன் உன்னோடு இருந்தால் உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பா. ஆமென். ஒரு தேசத்து ராஜாவுக்கே சிக்கல் வந்துருச்சுங்க. ஆனால் தேவனுடைய மனுஷன் கூல மலை மேலே அவர் வாட்டுக்கு அங்கே இருக்கிறார். இந்த நியூஸ் அவருக்கு தெரியும். எலிசாவுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? படம் மாதிரி தெரியும் எல்லாமே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவ்வளோ க்ளோஸாக கடவுளோடு இருக்கிறார் அவர். என்ன விஷயம் நடந்தாலும் கூலாக அவருக்கு அதான் தெரியும். ஒரு தரம் சொல்கிறான், இங்கே நடக்கிற விஷயமெல்லாம், சிரியாவில் நடக்கிற விஷயமெல்லாம் சமாரியாவுக்கு தெரிஞ்சு போகுது. அந்த ராஜா கேட்குறான், எப்படிரா, யாரா ஒரு உளவாளி இருக்கிறான் நம்மள, யாரா போய் சொல்கிறதுன்னு அவன் விசாரிக்கிறான். அங்கே ஒருத்தன் சொன்னான், ராஜாவே நம்ம யாரும் உளவாளி இல்லை, அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான்.
சமாரியாவிலே ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். யார் அவன் பேர் எலிசா. அவன் என்னடா பண்ணுவான், இங்கே நடக்கிறதெல்லாம் அவனுக்கு படம் மாதிரி தெரியும். அவருடைய தேவன் அவனுக்கு தெரிவித்து விடுவார். அதை அவன் சொல்லிடுவான். அவனுக்கு மறைவா நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அப்புறம் இவன் போய் பிடிச்சிடுவான்னு சொன்னான். அது ஒரு வேற கதை. பிடிக்க முடியாமல் ஓடினாங்க, அது வேற கதை. இப்போ நாகமானுக்கு குஷ்டரோகம் நீங்குவதற்காக வர்றான். இப்போ எலிசா சொல்கிறாரு, ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். ராஜாவுடைய விஷயம் எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு. எலிசா ஆள் விட்டு ராஜாவுக்கு சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாத, சட்டையெல்லாம் கிழிச்சிக்காத, மறுபடியும் பட்டினா போட்டுக்கோ, அவனை என்கிட்ட அனுப்பினார். ராஜாக்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய மனுஷர்களால் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. காலம் வரும், இந்த தேசத்து மந்திரிகள், ராஜாக்கள், தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் தேவனுடைய மனுஷர்களை தேடி வருவார்கள். ஆமென். அப்படி வந்தாங்க. எலிசா முகத்தை கூட பார்க்கல, போய் யோர்தானில் 7 தரம் முழுகிட்டு போயான்ட்டான். ஆமென். முதல்ல கொஞ்சம் பணக்கம் பண்ணார், அதுக்கப்புறம் போய் கீழ்ப்படிஞ்சார், முழுங்கினார். 7வது முறை எழுந்து கொள்ளும் பொழுது பச்சிலம் குழந்தையை போல் அவன் மாறினான். ஹல்லேலூயா. ஸோ கீழ்ப்படிதல் அற்புதத்தை கொண்டு வரும். எல்லாரும் சொல்லுங்க, நம்பிக்கை கீழ்ப்படிதல் அற்புதங்களை கொண்டு வரும். ஓகே, ரைட். இப்போ அவன் அடித்தான். சிலர் சொல்லுங்க, அடித்தான். எதை அடித்தான்? கண்மலையை அடித்தான். பைபிள் சொல்லுது, அப்படியே ரிவர் மாதிரி ஓடிச்சான் தண்ணி. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்தா எப்படி கொடுப்பார் தெரியுமா? சொட்டு சொட்டா. இவங்க என்னமோ அந்த படம் அப்படி எடுத்துருக்காருங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு பையில் அந்த துருத்தியில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சமா, அப்படி இல்லைங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தேன் நான், நமக்கு டைம் இல்லை, இதெல்லாம் சூப்பர் புக்கில் ஒன்று போட்டிருந்தான், அந்த அனிமேஷன் மாதிரி. அதில் 6 ஓடுது தண்ணி. நம்முடைய தேவன் கொடுப்பார், ஆனால் நிறைவாய் கொடுப்பார். அமைக்கு குலுக்கி சரிந்து உண்மையை கொடுப்பார். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கொடுப்பா. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு 6000 தண்ணி ஓடிச்சுன்னு பாருங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்து தாகம் தீர்ந்தது. சரி, ரைட். இது ஸ்டோரி. இப்போ இதிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். சீக்கிரமாக நம்ம முடிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லமா? சரி. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுதான் அதனுடைய செய்தி. எல்லாரும் சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இதுதான் இப்போ செய்தி. அந்த கண்மலை, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் போய் நிறைய தண்ணி குடிச்சாங்க இல்லையா? அந்த கண்மலை, அந்த பாறை யாருன்னு கேட்டா அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமீன் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டது, அன்னைக்கு அடிக்கப்பட்டது கண்மலை, பாறை. ஆனால் உனக்காக எனக்காக இன்றைக்கு அடிக்கப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்னைக்கு கண்மலை அடிக்கப்பட்டது, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார், நன்மைகள் புறப்பட்டு வந்தது, ஜீவன் புறப்பட்டு வந்தது, ஆசீர்வாதம் புறப்பட்டு வந்தது, வல்லமை புறப்பட்டு வந்தது, மன்னிப்பு புறப்பட்டு வந்தது, சுகம் புறப்பட்டு வந்தது. கைகளை தட்டியா பார்க்க நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கஷ்ட் அவுட் லைக் எனிதிங். ஏதோ பிச்சை போடுற மாதிரி எல்லாம் சிலுவையிலிருந்து வரல அன்பார்களே. ஆறு போல நதியாக ஆசீர்வாதங்கள் சிலுவையிலிருந்து புரண்டு வந்தது அன்பார்களே. ஹல்லேலூயா. ஸோ அந்த கண்மலை கிறிஸ்துவே. சொல்லுங்க, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன் அன்பார்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இந்த செய்தி ரொம்ப முக்கியம். கவனத்தில் கொள்ளுங்க அன்பார்களே. உங்களுக்காய் அடிக்கப்பட்டவர் இயேசு. ஆமென். உங்களுக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். சொல்லுங்க, எனக்காக இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. சரி, இயேசு அடிக்கப்பட்டார்னு சொன்னேன்ல, 7 இடங்களில் அடிக்கப்பட்டார். 7 இடங்களில் அவருடைய சரீரத்திலே அடி, அதாவது பிட்கப்பட்டார். He was broken. 53ஆம் அதிகாரம் ஏசாயால 5ஆம் வசனம். அதை வாசிடலாமா? 53:5. கொஞ்சம் வேகமாக நான் சொல்லி முடிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ப்ரிப்பேராக இருக்கிறீங்க? ஆமென். 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் பைபிள் இருக்கிற எல்லாரும் இல்ல, பைபிள்னாலும் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை பார்த்து கூட சொல்லலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல 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 ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட்.
நான் சொல்றேன், வியாதி உன் சரீரத்தில் இருக்கா? இன்னைக்கு ராத்திரி தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த வசனத்தை வாசிங்க. முழங்கால் படியிட்டு இந்த வசனத்து மேல கை வச்சு தினந்தோறும் நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சமாதானமே இல்லையா? ஒரே கஷ்டப்படுறீங்களா? இந்த வசனத்தை தினந்தோறும் வாசிங்க. ஒரு 30 days வாசிங்க. 30 days, 30 நாள். உங்களுக்கு அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. அதெல்லாம் அந்த வசனத்தில் இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையை கர்த்தர் அந்த வசனத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். தட் இஸ் த சீக்ரெட் பாருங்களே. இது நம்ம செய்யறது இல்லை, புலம்புறோம், நம்ம மாறா கஷ்டப்படுறோம், மற்றவங்க கிட்ட சொல்லி அழறோம். நான் சொல்றேன், சிம்பிள் மெத்தட், வேத வசனங்கள் அதுக்கேற்ற வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 30 days நீங்க வாசிங்க, உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ரைட். இப்போ இயேசு நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். சொல்லுங்க, காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே அன்னைக்கு அடிக்கப்பட்டது, தண்ணீர் புறப்பட்டு வந்தது வெள்ளம் போல, ஜனங்கள் திருப்தியானார்கள், ஜீவன் பெற்றார்கள். அதே போல கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். இந்த கண்மலை சிலுவையில் அடிக்கப்பட்ட பொழுது அந்த சிலுவையிலிருந்து, அவருடைய சரீரத்தில் இருந்து, அவரிலிருந்து வல்லமை, அவரிலிருந்து நன்மைகள் புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. ஸோ அதை தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஜெபத்தோட நம்ம தியானிக்கலாம். தேவன் நமக்கு உதவி செய்வார். முதல்ல லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். The first broken place. அவர் உடைக்கப்பட்ட முதல் இடம், அடிக்கப்பட்ட முதல் இடம். 22:44. சரிங்களா? லேட் ஆகுமா? ஓகே, நானே சொல்லட்டுமா? 22:44 லூக்கால படிச்சா அவர் மிகவும் வியாகுலப்பட்ட. ஏன்னா எக்ஸ்ட்ரா மண்டையில் ஏறும். இப்போ நானே சொல்லிட்டா லேசா இறங்கும், நீங்களே பார்த்து படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இறங்கும். ரைட். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, எல்லாரும் சொல்லுங்க, வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஆமென். ஜெபம் பண்ணா அப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்ன நடக்குது? அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இதுதாங்க ஹைலைட்டுங்க. ஹல்லேலூயா. முதல் காயப்பட்ட இடம். He was broken. முதல் அவருடைய சரீரத்தில் காயம் ஏற்பட்டது எங்க கேட்டீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில். எப்படி? அந்த பிளேஸை சொல்ற, பாடியில் அந்த பிளேஸ் எங்க தெரியுமா? வேர்வை துளிகளாய், அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்து, வேர்வை வர்றதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு? ரத்தம் வந்துச்சு. ரத்தம் எப்படிங்க வரும்? கொஞ்சம் 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 சிந்திச்சு யாருன்னா சொல்லுங்க. இப்போ வேர்வை துளி வழியில் என்ன வரணும்? என்ன வரணும்? வேர்வை தானே வரணும். ஆனா இயேசுக்கு ரத்தம் வந்திருக்கிறார். வேர்வை துளியெல்லாம் ரத்தம் வருது. எப்படி சயின்டிஃபிக்கா சொல்லுங்க, எப்படி சாத்தியம் அது? எதாவது சொல்லுங்களாங்க. எத்தனை வாத்தியார் இருக்கிறீங்க, எத்தனை டிகிரி ஹோல்டர் இருக்கிறீங்க, எதனா ஒன்று யோசிச்சு சொல்லுங்களேன். யாரும் சொல்றீங்க? அடிக்கலையே யாருமே. கெத்செமனேல யார் அடிச்சாங்க? அடிக்கலையே. யாரும் கிட்ட வந்தீங்க. அப்பன் பிரதர் சொல்றார். ரைட். ரத்த நாளங்கள் இருக்குல்ல, உள்ள ரத்தம் ஓடுறதுக்குன்னு ஒரு நரம்புங்க இருக்குது. ரத்த நாளங்கள் எல்லாம் சொல்லுங்க. ஆமா தானே? என் சயின்ஸ் கரெக்டானு எனக்கு தெரியல. ரத்த நாளங்கள், நம்ம தோலுக்கு கீழே ரத்த நாளங்கள் இருக்கிற அந்த நாளங்கள் வழியா ரத்தம் ஓடுகிறது. உடம்புக்கு ஃபுல்லா ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகி உடம்புல எல்லா பார்ட்டுக்கும் அங்கிருந்து ரத்தம் சர்க்குலேட் ஆகுது. எல்லா பார்ட்ல இருந்தும் ரத்தம் ஹார்ட்டுக்கு போகுது. கரெக்டுங்களா? ஹார்ட்ல இருந்து தான் பியூரிஃபை ஆகி அந்த ரத்தம் எல்லா பிரெயின்ல இருந்து கை கால் எல்லாத்துக்கும் போகுது. ஒரு கைக்கு ரத்தம் போலன்னா அந்த கை விழுந்துடும். இருக்கீங்களாமா? இந்த கேளுங்க, ஹார்ட்ல இருந்து பம்ப் ஆகிற ரத்தம் தானேம்மா? கரெக்ட் தானே? அந்த ரத்தம் இந்த கைக்கு போகலைன்னா அந்த கை என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். அந்த பார்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வந்த மாதிரி தான். எங்க அந்த பிளட் சர்க்குலேட் ஆகலையோ அது டெட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே விழுந்து கிடக்க வேண்டியதுதான். சொல்றது விளங்குதா? ஒரு வித்தட ஆண்டக்காரன் ஒருத்தர் இருந்தான். என்ன சொல்றது, சூம்பின கையன். அவனுக்கு ஏன் கை சூம்பி போச்சுன்னா உள்ள இருந்து ரத்தம் போல, ஃப்ளோ ஆகலை. என் ரத்தம் போனால் தானே ஆட்ட முடியும். உங்கள் கையை ஆட்டி பாருங்க, உங்களை தாங்க. உங்கள் கையை கொஞ்சம் ஷேக் பண்ணி பாருங்க, அப்போ ரத்தம் ஓடுதுன்னு அர்த்தம் கையில். நிஜமா தாங்க. கையை நீட்ட முள்ளிங்கன்றீங்க பாருங்க, ரத்தம் ஸ்லோவாக போகுதுன்னு அர்த்தம். மெதுவாக தூக்குவாங்க சில பேரில், ரத்தம் ஸ்லோவாக போகுதுன்னு அர்த்தம். ஃபாஸ்ட்டாக தூக்குவான் பாருங்க, ரத்தம் சொல்ல ஃப்ளோவாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில பேர் ஃபாஸ்ட்டாக நடப்பான் பாருங்க, நல்ல உடம்புல சர்க்குலேஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். செத்தவ மாதிரி நடப்பான், 20 வயசுலேயே செத்தவ மாதிரி நடப்பான். பார்த்தீங்களா நீங்க? ரத்தம் மெதுவாக ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். சரி, இங்கே இயேசு அவருடைய நரம்புகள் வெடித்து, அந்த இரத்த நாளங்கள் வெடித்து,
அந்த ரத்தம் அதிலிருந்து வியர்வை துளி வெளியே போக வழி இல்லாம வியர்வை துளிகள் வழியா இந்த ரத்தம் வெளியே வந்தது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். The great suffering of Jesus. அவருடைய ரத்த நாளங்கள் வெடிக்கப்பட்டது என்பார்கள். அந்த ரத்தம் செதறி எங்க போறதுக்கு வழி இல்லாம வியர்வை துளி வழியாய் வந்து எவ்வளவு அகனி என்பார்களே. அவர் ஆத்துமாவில் அளவுக்கு அதிகமான வேதனைப்பட்டார் என்பார்களே. He was broken in his soul. அளவுக்கு அதிகம். என் தேவனே கதறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ப்ளீஸ். எங்கேயாவது கடவுள் இப்படி சொல்றதை கேட்டிருக்கீங்களா என்பார்களே. எதையும் போல்டா செய்யற இயேசுநாதரே எவ்வளோ வேதனை. அவர் சரீர வேதனை பற்றி கவலை இல்லைங்க, அவருக்கு ஆத்துமாவில் அளவுக்கு அதிகமான வேதனை. எல்லா பாவமும் அவர் மேலே வந்தது, எல்லா சாபமும் அவர் மேலே வந்தது. தேவன் அவரை கைவிட்ட காட்சி. அதனால் அவர் தவிச்சார். இந்த பாத்திரம் ஒருவேளை என்னை விட்டு எடுத்துட முடிஞ்சா எடுத்துருங்க ஆண்டவரேன்னு பிதாவை நோக்கி கதறினார் பாருங்களே. த ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், த ஃபர்ஸ்ட் புரோக்கன் பிளேஸ். அவருடைய சரீரத்தில் இருந்த நரம்புகள் வெடித்து, இரத்த நாணங்கள் வெடித்து, அவருடைய வியர்வை துளிகளாய் வந்தது என்பானுகளே. ஏன் இந்த கஷ்டத்தை ஆண்டவர் பட்டார் சொல்லட்டுமா? உன் ஆத்துமாவில் இருக்கிற வேதனைகளை, உன் ஆத்துமா அநேக நேரங்களில் கலங்கி, அநேக நேரங்களில் மக்கள் பேசுகிற பேச்சால் உன் ஆத்துமா கலங்கி, மற்றவர்களால் உன் ஆத்துமா கலங்கி, எவ்வளோ வேதனையை உன் வாழ்க்கையில் சந்திச்சீங்களோ, எனக்கு ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் ரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு என் ஆத்துமாவில் அவ்வளவு வேதனையை சகித்திருக்கிறேன். உன் வேதனைகளை நான் சுமப்பேன், உன் வேதனைகளை நான் மாற்றுவேன். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேதனையோடு வந்திருந்தா, உங்க உள்ளத்துல ஒரு பாரத்தோடு நீங்க வந்திருந்தா, எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இல்லையே, என்னுடைய மனக்குமுறலை கேட்க ஒருத்தரும் இல்லையே, எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்னுடைய உள்ளத்துல நீங்க பாரத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்தின் வேதனைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். ஆமென். அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்தது, அவருடைய நரம்புகள் வெடித்தது என்பார்கள். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, உங்கள் நரம்பு வெடிச்சுட்டா நம்மளால் வாழ முடியுமான்பார்களே. அது எந்த நரம்போ எனக்கு தெரியல. இயேசுனுடைய எந்த பாட்டுக்கு போகிற நரம்புகள் வெடிச்சதோ எனக்கு தெரியல. எவ்வளோ வேதனை உள்ள நரம்புகள் எல்லாம் வெடிச்சிருந்தா எவ்வளோ வேதனை அன்பானவர்களே. ஓ ஹல்லேலூயா. விளக்குதான் உங்களுக்கு? இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றார், உன் வேதனைகளை நான் நீக்குவேன், உன் மனகாயங்களை நான் ஆற்றுவேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார். கண்ணீரோடு 12 வருஷமா அழுது கிடந்தவள் இயேசு வந்தவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது இயேசு சொன்னார் இப்படி, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் ஆத்மாவில் மகளே, உனக்கு ஒரு வேதனை 12 வருஷமா இது மக்களால் சாபம் என்று சொல்லி உன்னை தள்ளி வைத்திருந்தார்கள். அந்த அவமானத்தை எல்லாம் இயேசு ஒரு செகண்ட்ல மாத்திட்டார். உன் அவமானங்களை, உன் நிந்தைகளை, உன் வேதனைகளை, உன் சாபங்களை ஒரு நொடியில் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்பர் 2 ஆண்டவர் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்ட 2வது இடம் அன்பானர்கள். வாசிக்கலாம். மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 15:15. ஹல்லேலூயா. 15:15 he was scourged. போதும். இயேசுவையோ வாரினால் அடிப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2வது புரோக்கன் பிளேஸ் என்பார்களே, அவருடைய சரீரம் அல்லது பர்டிகுலரா அவருடைய பேக் சைடு, முதுகு, ஹல்லேலூயா, அடிக்கப்பட்டது. எத்தனை அடி? வேதத்தில் சொல்றாங்க 39 அடின்னு. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, அவன் நிறைய அடிச்சிருப்பாங்க பாவி. அதாவது யூதர்களுடைய ரூல்ஸ் என்ன தெரியுங்களா? ஒருத்தனால மேக்சிமம் தாங்கக்கூடிய அடி, நல்லா ஹெல்த்தியா இருக்கிற ஒரு ஆளால, நல்ல ரத்த ஓட்டம் இருக்கிற ஒரு யங் மேனால 39 அடி வரைக்கும் தாங்கலாம். அவன் ஒரு சில பேர் ஒரே அடியில் கூட சேர்த்து விடுவான், அது வேற விஷயம். அவன் அடிக்கிற குண்டு ஈயம் கொக்கி அவ்வளோ மோசமாக இருந்த அந்த சாட்டை 1 அடி 2 அடி 10 அடியில் கூட காலி அவன் இருக்கிறான். ஆனால் இயேசு கொஞ்சம் ஹெல்த்தியானாலா 39 அடி மேக்சிமம் அடி அடிச்சிட்டாங்க அவன். அப்பவும் இயேசு சாகலையா? நான் நினைக்கிறேன் அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட அடிச்சிருப்பானோ என்னமோ எனக்கு தெரியல. உனக்காக இயேசு சரீரத்தில் வாரினால் அடிக்கப்பட்டார். He was scourged. அவருடைய சரீரம் பிட்கப்பட்டது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. படைச்சால்களை போல் அவருடைய சரீரம் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய சரீரத்தில் அடி இல்லாத இடமே இல்லை அன்பானவர்களே. அவருடைய சரீரத்தில் முழுவதும் காயப்பட்டது. Whole body was tortured.
இது எதுக்காக தெரியுமான்பார்களே? பைபிள் சொல்லுது 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதே போல் மத்திய 8:17 என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு என் நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். அவர் தாமே இந்த சரீரத்தில், தமது சரீரத்திலே என்னுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தார். எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க. என் பலவீனங்களையும் என் நோய்களையும் அவர் சுமந்து கொள்வதற்காக அவருடைய சரீரத்திலே என்ன அடியே, அதுக்கு என்னப்பா சொல்றது, ஷார்ட்டு என்ன சொல்ல, ஸ்கர்ஜிங்கியா, வாரினால் அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள். 39 அடி மேக்சிமம் அன்பானவர்களே. ஒரு மனுஷன் 39 தாங்க மாட்டான் அந்த ரோம சவுக்கில். ஆனால் இயேசு அதை உனக்காக ஏற்றுக்கொண்டார். ஒரு அடி வாங்கும்பொழுது கர்த்தர் உன்னை நினைத்தார். ஆமென். சிஸ்டர் உங்களை நினைக்கிறார், பிரதர் உங்களை நினைக்கிறார், என்ன நினைக்கிறார். ஒவ்வொரு அடி வாங்கும்போது என் பிள்ளை சுகமாகணும், என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுடைய வேதனையை நான் சுமக்கிறேன், அவங்களுடைய வியாதியை நான் சுமக்கிறேன், அவங்களுடைய பலவீனத்தை நான் சுமக்கிறேன். மத்திய அழக சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. போட்டிங்களா 8:17? நம்முடைய மத்தியில் எல்லாரும் சொல்லுங்க, அவர் தாமே. கன்ஃபஸ் பண்ணுங்க. பலவீனம் இருக்கிற எல்லாரும், வியாதி இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க தைரியமா, இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், 30 நாளைக்கு விடாம இந்த வசனத்தை படிங்க அன்பார்களே, சத்தமா படிங்க. உன் சரீரத்தில் இருக்கிற அத்தனை நோய்களையும் கர்த்தர் நீக்குவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் ஆஸ்திரேலியாவில், சார்ல்ஸ் டவ்வி, அவர் பேர் சார்ல்ஸ் டவ்வி. ஒரு தொற்று நோய், அதாவது என்ன சொல்றது, அதை அந்த கால்ரா மாதிரி, அது பிளேகா, அந்த மாதிரி ஒரு நோய் ஆஸ்திரேலியாவில் வந்தது. டப் 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 டப்புன்னு சாகிறாங்க. எப்படி அந்த மெத்தட் என்ன தெரியுமா? வாந்தி எடுப்பாங்க. அந்த வாந்தி எடுத்தால் அந்த வாந்தியில் புழு இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த வாந்தி எடுத்தவங்க செத்துடுவான். கொடூரமான சாவுங்க. ஆயிரக்கணக்காக செத்து நின்றாங்க. அங்கே செத்தாங்க, இங்கே செத்தாங்க, அங்கே செத்தாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ் டவ்வி இருக்கிற சர்ச்சில் முதல் ஒருத்தர் சாவறாரு. வாந்தி எடுக்கிறாரு, அந்த புழுவெல்லாம் மேயுது, ஜுரம் வருது, சர்ச்சில் விழுந்து சாவறார். ஜனங்கள்லாம் சர்ச்சை விட்டு போக மாட்டேங்குது. வெளியே போனால் செத்து போடுவோன்னு பயந்து உள்ளே இருந்தால் இப்போ உள்ளவும் சாவு நடக்குது. டெத் வாஸ் அக்கட் இன் தி சர்ச். ஜெபிக்கிறாரு, கண்ணீர் விடுறாரு, கதறாரு, ஓன்னு கத்துறாரு, ஆண்டவரே சபைக்குள் மரணமா, அப்படியே கத்துறாரு. எல்லா ஜனங்களும் அழறாங்க. செகண்ட் டெத், தேர்ட் டெத். இவங்க ஜெபிக்க 4, 5, 10, 20, 30, 40 மெம்பர்ஸ், 40 பேர் செத்துட்டாங்க அன்பார்களே. அதுக்கு மேலே அவரால் தாங்க முடியல. ஆண்டவரே நான் செத்துருவேன் ஆண்டவர். அவர் சொன்னார், ஆண்டவரே ஐ வில் டை பிஃபோர் மை பீப்புள் டை. என் ஜனங்கள் இதுக்கு மேலே செத்தா நான் செத்துருவேன். அவர் எழுந்து நின்னார். ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, உன்னை என் ஜனங்களை காப்பாற்றி, இல்லை என்ன சாகடி, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு. ஆண்டவர் சொன்னார், மகனே ஐ ஹேவ் கிவன் பவர்ஸ் டு யூ. ஹல்லேலூயா. உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன். ஜனங்களுடைய வியாதிகளை நான் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன். இந்த அறிவு உனக்கு இன்னும் வரலையே, நான் சுமந்து தீர்த்துட்டேன் இந்த வியாதியை. நீ சொல்லு, போ, நீ கட்டளையிடு, அந்த வியாதிகளை நான் சுகமாக்குவேன்னார். டெஸ்ட் கேஸ். முதல்ல மேரின்னு ஒரு யங் லேடி வாந்தி எடுக்குது, ஜுரம் வருது. இவர் போய் அந்த 2 கையில் அந்த வாந்தியை பிடிக்கிறாரு. வாந்தியை பிடிச்சி அந்த டாக்டர்லாம் சொல்கிறாங்க, நோ 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 நோ, டச் பண்ணாதீங்க, அந்த புழு உனக்குள்ளே போய் உனக்கு வந்துடும் அந்த ஜுரம்னாங்க. அந்த நீங்கள் ஒன்று அதை பாருங்கள், அந்த மைக்ரோஸ்கோப்பா என்னது அது, மைக்ரோஸ்கோப் தானே, சின்னதை பெருசாக பார்க்கறது. அதை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இவர் கையில் இருக்கிற அந்த வாந்தி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற புழு துடிச்சு சாகுது. கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த புழு என் சரீரத்துக்குள்ளே போகாது, ஏனென்றால் தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து எங்களுடைய பலவீனங்களை, இந்த நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். இயேசுவின் நாமத்தில் இனி இந்த சபையில் ஒருவரும் சாவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. செக் பண்ணி பார்த்தார். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் ஒன்றும் நடக்கலை. ஜனங்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அதுக்கு மேலே கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்துக்காக நீ ஏன் போய் அப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. அந்த தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவன் வாதையை நிறுத்தினார். தேசத்தில் தேவன் வாதையை நிறுத்தினார். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன்பார்களே, அன்றைக்கு அதே அற்புதத்தை செய்த தேவன் உன் சரீரத்துக்குள்ள எந்த வியாதி செல்கள் இருக்கிறதோ, எந்த புழுக்கள் இருக்கிறதோ, நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த வியாதி செல்கள் எல்லாம் அழிவதாக, சாவதாக. கைகளை தட்டி ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Number 2, உன் வியாதிகளை சிலுவையில் சுமந்து தீர்க்கிறதற்காக அவர் காயப்பட்டார், அடிபட்டார். ஹல்லேலூயா. நம்பர் 3, 15ஆம் அதிகாரம், அதே மார்க் 15, 17. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லணும், டைம் ஆயிடுச்சு. 17,
17ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் தான். சிவப்பான மேலங்கி அவர் கொடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி அவர் தலையிலே காயம், எல்லாம் சொல்லுங்க, தலையிலே காயப்பட்டார். சரிங்களா? the third thing happened, அவர் தலையில் காயப்பட்டார். 17ஆம் வசனம் பார்த்தீங்களா? 19 அவரை சிரசில் கோலால் அடித்தார்கள். போதுமா? அவர் சிரசில் முள்முடியை வைத்தார்கள், கோலால் அடித்தார்கள். திரும்ப நான் சொல்றேன் கேளுங்க. முள்முடியை வைத்தார்கள், கோலால் அடித்தார்கள். சொல்லுங்க, முள்முடியை வைத்தார்கள், கோலால் அடித்தார்கள். உங்களுக்கு வழங்குதா? அந்த 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 முள் வந்து இவ்வளோ அளவே சொல்றாங்க, அவ்வளோ நீளமாக இருக்கும் முள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு முடி தலைமையில வச்சா அப்படியே குத்து, தலையெல்லாம் குத்துது. இதை தாண்டி கோலை எடுத்து அடித்தார்கள். அங்கங்க காயம், அங்கங்க தாங்க முடியாத வேதனை, அங்கிருந்து தலையிலிருந்து ரத்தம் சொட்டது. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். அது குத்தும் போதெல்லாம் அவர் சொல்றார், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஹல்லேலூயா, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். பாருங்களே, இது எதை காட்டுறது தெரியுமா? நம்முடைய சாபங்களை எல்லாம் இயேசு அவர் சுமந்து கொண்டார். ஆமீன் சொல்லுங்க. உன் சாபங்களுக்காக முள்முடியை ஏற்றார். உன் சாபங்கள், உன்னுடைய சாபம், மூதாதையருடைய சாபம். நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கீங்க, மூதாதையருடைய அந்த சாபத்தில் சிக்கி இருக்கீங்க. அன்பாங்களே, நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நான் நல்லா இருக்கிறேனே, நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் நல்லா சர்ச்சுக்கு போனேன், நான் நல்லா ஃபாஸ்டிங் இருக்கிறேனே, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே, ஓ ஹல்லேலூயா, எனக்கு இவ்வளோ சோதனை வருதே அப்படி நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? மூதாதையர்களுடைய சாபம் நீங்காவிட்டால் அது உங்களை தொடரும். அன்பான, அப்போ நீங்க இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். மிச்சம் 4 நான் நாளைக்கு சொல்கிறேன். ஏன் நான் அவசரமாக ஓட்டி முடிச்சிட முடியாது. ஸோ இப்போ 3rd place வந்திருக்கிறோமா? 3வது காயத்தை கர்த்தர் ஏற்ற இடம். இதை மட்டும் முடிச்சிடுறேன். தலையிலே கர்த்தர் அந்த காயங்களை ஏற்றது உன்னுடைய சாபங்களை நீக்குவதற்காக. ஆமேன்னு சொல்லாமா? எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, உலகத்தான் சொல்கிறதெல்லாம் உண்மை. என் தலை எழுத்துறாங்கிறான் இல்லையா? என் தலையில எழுத்துறான்றா இல்லையா? அதுதாங்க சாபம். பாருங்களே, நீங்கள் நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் உங்க அப்பா அல்லது உங்க தாத்தா அல்லது உங்களுடைய பரம்பரையில் யாரோ செய்த குற்றங்கள் தொடர்ந்து அதனால் அந்த சாபம் உங்களை தொடரும். அன்பார்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அன்பானவர்களே, ஜாக்கிரதையா இருங்கள். அப்போ அந்த 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 ஜெனரேஷனல் கர்ஸ்ல இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அந்த இடத்துல தான் கிறிஸ்து உங்களை விடுவிப்பதற்காக தன் தலையில் காயங்களை ஏற்றார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கேயாசின்னு ஒருத்தர் தான் பைபிள்ல. எத்தனை பேருக்கு தெரியும் கேயாசி? கேயாசி வந்து யாருக்கு அசிஸ்டன்ட்டு? எலிசாவுக்கு அசிஸ்டன்ட்டுங்க. அடுத்த தீர்க்கதரிசி யார் தெரியுமா? கேயாசி தான். எலிசாவுக்கு அடுத்த தீர்க்கதரிசி கேயாசி தான் வரணும். அவர் தான் அந்த சீனியாரிட்டியில் இருக்கிறார். ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டார், நல்ல ட்ரெயின்டு மேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவன் செய்த தவறு, அவனுடைய அந்த அழைப்பு பறி போனதுன்னு பாருங்க. ரொம்ப நான் பாரத்தோடு சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா? நாகமானுக்கு பின்னாடியே போய் அவங்ககிட்ட பணம் வஸ்திரம் அதெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போய் வீட்டில் மறைச்சி வச்சுட்டு எலிசா கேட்டான், எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டான். நான் எங்கேயும் போகலாண்டவரை, இங்கே தான் இப்படி பின்னாடி போய் இப்படி வந்தேன், அப்படி சுற்றி வந்தேன்னு. பொய்யா சொல்கிற நீ போகும்போது என் ஆத்மாவும் பின்னாடியே வந்ததுன்னார். ஓ ஹல்லேலூயா. அப்போ அந்த எலிசா சொல்கிறான், அவனை பிடித்த குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பிடிக்க கடவுதுன்னா. நான் துக்கத்தோடு ஒரு விஷயம் சொல்லட்டும் அன்பானே, கேயாசி குஷ்டரோகியானா, தட்ஸ் ஓகே, அவன் தப்பு பண்ணதுனால ஆனான். ஆனால் தப்பே பண்ணாத இன்றைய தேதி வரைக்கும் இந்த கேயாசியினுடைய சந்ததியில் பிறக்கிற எல்லாரும் குஷ்டரோகிகளாக இருக்கிறார்கள். ஈவன் டில் டுடே. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் அங்கே பிறக்கிறவர்கள் அந்த சந்ததியில், கேயாசின் சந்ததியில் குஷ்டரோகிகளாக பிறக்கிறார்கள். பெற்றோரை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்கிறது உங்கள் சந்ததிகளுக்கு வரும். நீங்கள் செய்வது உங்கள் சந்ததிகளை பாதிக்கும், உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். பெற்றோர் நான் சொல்கிறேன், அப்பா அம்மாலாம் கை வயத்துன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றணும். ஓ, கேயாசினுடைய சந்ததி சபிக்கப்பட்டு போனது அன்பானவர்களே. ஸோ சாபங்களை கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே
என்னால் வந்திருக்கிற சாபம், என் பெற்றோரால் வந்திருக்கிற சாபம், என் மூதாதையரால் வந்திருக்கிற சாபம், மற்ற யாராலும் வந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. I break it. சொல்லுங்க, I break it. சொல்லுங்க, I break it. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை உடைக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, 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 சொல்லுங்க. கைகளை தட்டியா பார்க்க நன்றி சொல்லுங்க பார்க்க. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நான் சொல்றேன், கர்த்தர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எந்த சாபமும் இனி என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை தொடர்வது இல்லை. இப்ப கைகளை தட்டியா பார்க்க நன்றி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் தலையில் காயங்களை ஏற்றார், உன் சாபங்களை கர்த்தர் நீக்கினார். எல்லாரும் எழுந்திருக்கலாம். அந்த பாட்டு மட்டும் ப்ளே பண்ணிடுங்க பிரதர். ஜெபம் நான் முடிச்சிடறேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த 3 விஷயங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற வேதனையில் இருந்து விடுதலை. ஆமேன் சொல்லுங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் இருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. உங்கள் சாபங்கள், பரம்பரையாய் வந்த சாபங்கள் இருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, சாபத்தினாலும் வியாதிகள் வரும், சாபத்தினாலும் பிசாசுகள் பிடிக்கும், சாபத்தினாலும் வறுமைகள் வரும். அன்பானர்கள், விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? இது எல்லாத்தையும் உடைச்சிருக்கிறோம் இன்னைக்கு. யார் யார் என் கூட சொல்லியிருக்கீங்க? நீங்க சொல்லாதவங்க இருந்தால் தயவுசெய்து உங்களுக்காக ஒரு தரம் சொல்லிடுறேன். எந்த சாபமும் உங்களை தொடரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல் இருக்கிறது. கிறிஸ்து என் சாபங்களை எல்லாம், என் பெற்றோர் சாபங்களை எல்லாம், மூதாதையர் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சாபங்களையும் நான் உடைத்தெறிகிறேன், உடைத்தெறிகிறேன். நான் விடுதலை ஆகியிருக்கிறேன். கைகளை தட்டி இப்ப ஹalleluya. முடிஞ்சிருச்சு. இதை ப்ளே பண்ணும்போது ஓ க்ளோரி டு காட். நான் இதை பார்த்து அழுதேன். அன்பானவர்களே, அவர் நம்ம நேசிக்கிறார். நம்முடைய எல்லா பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. இந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அவங்கள நான் ஜெபத்தை லீட் பண்ண போகிறதில்ல. இந்த ஜெபமே போதும் நான் நினைக்கிறேன். இந்த பாட்டே ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் கண்ணு திறந்து பாருங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. வேற எந்த கான்சன்ட்ரேஷனும் உங்களுக்கு வேணாம். தேவன் உங்களை இந்த பாடல் நேரத்தில் கூட ஆசை இந்த ஒன்றை மீது வச்சிருப்போம். விசுவாசத்தோடு பாடுங்க ப்ளீஸ். ஜபத்தோடு பாடுங்க. நீங்க பாடும்போதே விடுதலை நீங்க பார்க்கணும். பரிசுத்தாவியானவரே, இயேசுவே, கிருபை என்றும் நிலையானது. ஜபத்தோடு வேற சேர்ந்தே வேண்டாம். வேற அங்கேங்க நீங்க பார்க்க வேண்டாம். உனக்காக, உன் மீறுதலுக்காக அவர் காயங்கள் பட்டார். எங்களை விடுதலையாக்குங்கப்பா. கண்ணீரோடு அவருடைய காயங்களை பார்த்து, அவர் பட்ட வேதனைகளை பார்த்து, அவர் சுமந்த காயங்களை பார்த்து, உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். Yes, Lord. ஜபத்தோடு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. பாட்டு தெரிஞ்சா கண்ணை மூடிட்டு கூட பாடுங்க, பரவாயில்ல. ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். சாபத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்கலாம். வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். உங்கள் ஆத்ம வேதனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். நீங்க பட்ட கஷ்டங்கள் போதும் மாணவர்களே, நீங்க பட்ட வேதனைகள் போதும். அவரை நோக்கி பாருங்க, அவருடைய காயங்களை நோக்கி பாருங்க. ஓ ராதா ராமா பரஷா கராமா. இயேசு கிறிஸ்துவின் கிருபை இன்னும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு
பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களுடைய உள்ளத்தின் காயங்கள் ஆறட்டும், மனதின் காயங்கள் ஆறட்டும், சரீரத்தின் காயங்கள் ஆறட்டும். ஆண்டவரே சுகமாக்குங்கப்பா, அவங்க வேதனை நீங்கட்டும்பா. சாபங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் லோர்ட், உங்க பிரசன்னம் இங்க இருக்கிறதுக்கான எனக்காக நீர்பட்ட வேதனைகளை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட வந்துருவீங்களா? அவருடைய அரவணைக்குள்ள வந்துருவீங்களா? அவர் கை கிட்ட வந்துருவீங்களா? அவருடைய மார்பு கிட்ட வந்து சாந்தி கொள்ளுவீங்களா? ஜீசஸ் சொந்தம் கொள்ளவா, இயேசு கிறிஸ்துவா, என்றும் மாறாதது அமதரல ஷகரவா, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. வாழ்க்கை மாறும் சிஸ்டர், உன் வாழ்க்கை மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் சூழ்நிலை மாறும். அவர் காயங்கள் உன் காயங்களை ஆற்றும். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அப்பா நீர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. In Jesus' name. Amen. Amen. Glory to God. சரி, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளலாம். ஆமென், ஆமென். வாங்க. பிதாவுக்கு நன்றி. ஒரு அதே பாட்டை போடலாமா? பாடுறீங்களா? சவுண்ட் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி. ஃபாதர், இந்த அப்பத்தை நீர் சரீரமாய் மாற்றும், இந்த ரசத்தை ரத்தமாய் மாற்றும். இன்னைக்கு ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றை தீர்த்திருக்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம், நாங்கள் இதை அப்பத்தை புசித்து நாங்கள் பானம் பண்ணும் பொழுது இன்னும் கூட புதிய பலனை எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.